ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். ChatGPT வந்து பயங்கரமான ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. அடுத்து யாரோட வேலை எப்போ காலியாகும், இல்லைனா எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ChatGPT கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப தேடி ஏஐ அப்படின்னாலே ChatGPT அப்படிங்கிற இந்த பெயர் தான் வந்து எல்லாருடைய மனதிலும் இருக்கிற அளவுக்கு இப்போ இந்த ChatGPT வந்து வந்திருக்கு. ChatGPTயில் இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு தெரிஞ்ச ரொம்ப பிரபலமான ஒருத்தர் இருந்தார். அவர் தான் எலான் மஸ்க். எலான் மஸ்க் வந்து இப்போ அதிரடியாக ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்காரு. TruthGPTன்னு நான் ஒன்று உருவாக்க போகிறேன், இது வந்து ChatGPTயோடைய ரைவல், இதுக்கான போட்டியாக இது அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எலான் மஸ்க் இந்த TruthGPTயை உருவாக்குவதற்கான தேவை என்ன, எதற்காக இப்போ இந்த விஷயத்தை அவர் கொண்டு வராருங்கிறத வீடியோவில் பேசலாம். வெல்கம் டு நவ் இன் வித் மீ வாய்ஸ் ஆஃப் விஜய் கிருஷ்ணா. ChatGPT வந்து ஓப்பன் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய கீழே உருவாக்கப்பட்ட ஏஐ. இந்த ஓப்பன் ஏஐ வந்து 2015 இருக்கும் பொழுதே அதோடைய அந்த ஃபவுண்டர் டீமில் வந்து எலான் மஸ்க் அவர்களும் வந்து ஒன் ஆஃப் த ஒரு இன்வெஸ்டராக இருந்தார். அவருடைய ஃப்ரெண்டு பேபால் இருக்கு இல்லையா, அப்போது ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க, பீட்டர் தையல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எலான் மஸ்க் அண்ட் பீட்டர் தையல் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபண்டிங் பண்ணதாக நிறைய விஷயங்கள் தெரிய வருது. காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னா, எலான் மஸ்க்கு வந்து இதில் இருக்கக்கூடிய சில நுணுக்கங்கள், அதே மாதிரி இந்த ஏஐ வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே போயிட்டாரு அப்படின்னு நிறைய மீடியாவில் சொல்லியிருப்பாங்க. பட் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, எலான் மஸ்க் அவர்கள் ஸ்டார்டிங்லேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஜெயண்ட் உலகத்திற்கு தெரிஞ்சு அது உருவாகிற அந்த காலகட்டத்திலேயே அதில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஓப்பன் ஏஐக்கு அந்த அளவுக்கு அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் வந்து உள்ளே வராங்க. கிட்டத்தட்ட $1 பில்லியன் அளவுக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. எலான் மஸ்க் அவர்களுக்கு பில்கேட்ஸ் மேலே அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நிறைய முரண்பாடுகள் தான் இருக்குது. அதே மாதிரி பில்கேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எலான் மஸ்க் மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நிறைய முரண்பாடுகள் தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் பில்கேட்ஸ் உள்ளே வராரு அப்படின்னு சொன்ன உடனே எலான் மஸ்க் வெளியே போகிறதுக்கு தயாராகிட்டார். ஓப்பன் ஏஐ நிறுவனம் பில்கேட்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டை தான் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் எலான் மஸ்க் அவர்கள் ஃபஸ்ட்டு வெளியே போகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. எப்போ பில்கேட்ஸ் உள்ளே வந்தாரோ அப்போவே வந்து இதற்கான அடுத்தடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானையும் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த ChatGPTயை வேறு எந்த மாதிரியெல்லாம் மைக்ரோசாஃப்டில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத அப்போவே பிளான் பண்ணாங்க. மைக்ரோசாஃப்டோடைய அஸ்யூர் டெக்னாலஜி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இப்போ ஒன் ஆஃப் த மேஜர் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி அஸ்யூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜி. இந்த அஸ்யூர் டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்டில் இருக்கக்கூடிய பிங் அண்ட் வேர்ட், பிபிடி எல்லா இடத்துலையுமே ChatGPTயோடைய இந்த ஏஐ டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வரதுக்கு அப்போவே பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாம் தெரிஞ்சு தான் எலான் மஸ்க் அவர்கள் அவருக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால வெளியே வந்துட்டார். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இப்போது ரீசெண்டாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து எலான் மஸ்க் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறப்ப இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. நான் வந்து ChatGPTயை பார்த்து ரொம்ப வியந்திருக்கேன், பட் வந்து ChatGPT உலகத்தினுடைய அழிவுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை நார்மலாக ஒரு இன்டர்வியூஸில் மட்டும் சொல்லலை, அவருடைய ட்விட்டர் பேஜ்லேயும் ChatGPTயை பற்றின விஷயங்கள் வர்றப்ப அவர் இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் தான் வந்து போஸ்ட் பண்ணுறாரு. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பில்கேட்ஸ் உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லக்கூடியது ஏஐ இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்களில் உலகத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது. நம்ம நிறைய ஃபிக்ஷனல் மூவிஸ் எல்லாமே பார்த்துருப்போம். அதில் வந்து ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர்னு சஸ்பிஷியஸான ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது அது மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேராபத்தை விளைவிக்குது. அந்த மாதிரியான டெக்னாலஜி ஏஐ எல்லாமே மனிதர்களுடைய வாழ்வையே வந்து டோட்டலாக பாதிக்கும், அவங்களை ஆளக்கூடிய அளவுக்கு வரும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ எலான் மஸ்க் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இவ்வளவு சொல்லக்கூடிய எலான் மஸ்க் இவர் எதுக்கு இந்த ஏஐயை கிரியேட் பண்ணணும், அதே மாதிரி எலான் மஸ்க் அவர்கள் ரோபோட்டையும் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இவர் சொல்கிறது என்னென்னா, இந்த TruthGPT அப்படிங்கிறது மொத்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வந்து கற்றுக்கும். இது கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் சரி எது தப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரித்து பார்க்கறதுக்கான அந்த நுண்ணறிவு வந்து அதுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ChatGPTயை பொறுத்த வரைக்கும் இது கேட்குற கேள்விக்கு எல்லாமே பதில் சொல்லுது. அதே மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், இல்லைனா வந்து காசிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாமே இதுக்கு தவறாக கொடுக்கப்பட்டால், அப்படி இல்லைனா இந்த ChatGPT ஏஐ அதை தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்களில் ஏஐ புரட்சியில் இது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் எலான் மஸ்க் சொல்லிட்டு இருக்காரு. இந்த TruthGPT அப்படி என்ன தான் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, எந்த ஏஐ கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குது, இல்லை ஏஐலேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக, இல்லை வெளியே பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளும் சரியான செய்திகளா, இல்லைனா இப்போ ஒரு கட்சிக்கு சார்பாகவோ இல்லை ஒருத்தருக்கு சார்பாகவோ ஒரு தலைபட்சமாகவோ சில விஷயங்களில் இது இன்ஃபர்மேஷனாக கொடுக்குது, இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா
இது மிகப்பெரிய ஒரு கலவரத்தை கூட உண்டு பண்ணும். ஸோ இதிலிருந்தெல்லாம் மக்களை காப்பாற்றுறதுக்கு TruthGPT-ஆல மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. TruthGPT அப்படின்னு சொல்லும்போது ட்ரூத் சீக்கிங் AI அப்படின்னு வந்து இதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. இந்த TruthGPT-க்காகவே தனிப்பட்ட முறையில் AI ப்ரோக்ராம் வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த AI டெக்னாலஜியில் எலன் மஸ்க் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அடுத்தடுத்த டெக்னாலஜி அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸுக்கு இதை பயன்படுத்திக்கிற அளவுக்கு இது வந்திருக்கு. ஒன்று வந்து ரொபோட்டிக்ஸ், எலன் மஸ்கோடைய ஐ ரோபோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடலை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஐ ரோபோட்டில் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்த போகிறாங்க. ஒரு ரோபோட்டே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ரோபோட்டை கிரியேட் பண்ணுற அளவுக்கு எலன் மஸ்கோடைய இந்த அடுத்த ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆல்ரெடி ரொம்ப வந்து ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த நியூராலிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரெயின் சிப். இந்த பிரெயின் சிப் டெக்னாலஜி இன்னி வரைக்கும் ரிசர்ச்சில் போய்கிட்டே இருக்கே தவிர எலன் மஸ்க் அதுக்கு சரியான ஒரு விளக்கம் இன்னும் வந்து கொடுக்கல. பட் அது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் இன்னும் வெளியே தெரியல. ஸோ இந்த பிரெயின் சிப் டெக்னாலஜிலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தப்படும். இந்த பிரெயின் சிப் டெக்னாலஜியில் இவர் பயன்படுத்தக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் TruthGPT-ஆக இருக்கிறப்ப எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அறிந்து ரகசியங்களை தெரிந்து அது உண்மையான வகையில் வந்து வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது தான் இவர் மொத்தமாக கொண்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி எலன் மஸ்கோடைய டெஸ்லாவுடைய அட்டானமஸ் கார் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இப்போவும் அது எந்த அளவுக்கு 90% வந்து எலன் மஸ்க் அவர்கள் அதை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. அட்டானமஸ் கார் அண்ட் அட்டானமஸ் ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. இந்த அட்டானமஸ் கார் வந்து இன்னும் திறம்பட செயல்படணும் அப்படின்னா மனித மூளையோட கண்ட்ரோல் மூலமாக அதை பண்ணக்கூடிய அளவுக்கு இதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஒரு பிரெயின் வந்து ஒரு காரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சிக்னல் வந்து பரிமாற்றப்படணும். அந்த சிக்னலாக தான் இந்த பிரெயின் சிப் செயல்படும். அந்த பிரெயின் சிப்பை இயக்குவதற்கு தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒரு TruthGPT-ஆக இருக்க வேண்டும். ஸோ அப்போ காரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேமரா டெக்னாலஜி மூலமாக இந்த பிரெயின் சிப்புக்கு போகக்கூடிய சிக்னல்ஸ் TruthGPT-ஐ பயன்படுத்தி காரை இன்னும் திறம்பட செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இவருடைய ஒரு மேக்ஸிமம் ஐடியாவாக இருக்குது. ஸோ இப்படி எலன் மஸ்க் சொல்லக்கூடிய இந்த TruthGPT அவருடைய அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய மெகா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உள்ளே வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ஆரம்ப காலகட்டங்களில் இதை நான் ப்ராஃபிட்டாக கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிறது தான் எலன் மஸ்கோடைய பிளானாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் தாண்டி ட்விட்டரில் ஏஐயை கொண்டு வரதுக்கு எலன் மஸ்க் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ப்ளூ செக் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ செக் வாங்கணும் அப்படின்னா 6,000 ரூபாயிலேருந்து 7,000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு நம்ம வந்து அமௌண்ட் கொடுக்கணும். ஸோ இதை வச்சு பணமும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத எலன் மஸ்க் இப்போ சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது அடுத்த கட்டமாக எலன் மஸ்க் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இதையும் எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படிங்கிறது தெரியல. பட் இதுக்கு என்ன எலன் மஸ்க் ஐடியா சொல்கிறாரு அப்படின்னா ட்விட்டர் அப்படிங்கிறது ஒரு மைக்ரோ பிளாகிங் ஒரு வெப்சைட். சின்ன சின்ன ட்வீட்ஸ் தான் நீங்கள் போட முடியும், குறிப்பிட்ட அளவுக்கு தான் அதில் பேச முடியும். பட் ப்ளூ செக் வாங்குறவங்களுக்கு 4,000 வேர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு எழுத்தாளராகவோ இல்லைனா நீங்கள் ஒரு முக்கியமான படைப்பாளியாகவோ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாகவோ இருக்கும்போது உங்களுடைய சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், நீங்கள் சில வேல்யூ கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை ஒரு டுட்டோரியலை வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் பெய்டாக அதை கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தனிப்பட்ட ஒரு பெய்ட் பட்டன் வந்து கொண்டு வர போகிறதாக எலன் மஸ்க் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதுலேயும் ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளவு வந்து கண்டென்ட்டோடைய வேல்யூவேஷன் இருக்குது, கண்டென்ட்டை வேல்யூ பண்ணுறதுக்கு அதோட இன்சைட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த TruthGPT-ஐ பயன்படுத்த போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க் பண்ணி TruthGPT எலன் மஸ்க் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாக கொண்டு வருவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. பட் TruthGPT-க்கு அவர் சொன்ன ஒரே ஒரு காரணம் தான் வந்து கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கவே முடியல. TruthGPT மட்டும்தான் உலகத்தை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி சொல்கிறப்ப மற்ற ஏஐ எல்லாமே உலகத்துக்கு ஆபத்தில் தான் போய் முடியுமா, இல்லை ஏஐயால் எல்லாருக்கும் வேலை கண்டிப்பாக போயிடுமா அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப பயமுறுத்துகிற வகையில் இருக்குது. பட் என்னோட கருத்து என்ன அப்படின்னா ஏஐ அப்படிங்கிறது ஒரு டூல், அதை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறோமோ அப்படி தான் அது செயல்படும். ஸோ நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் விஜய் பிரவீன் கிருஷ்ணா. பாய்.